திரு சாமிநாதன், ஒரு தலைமுறை மாற்றத்திற்கு திமுக தயாராகி கொண்டிருக்கிறதா? எந்தெந்த அளவுகோல் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா ஒரு தலைமுறை மாற்றத்திற்கு தயாராகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, தாவேகாவினுடைய வரவு முதல்ல அடிப்படை அங்கிருந்து தான் தொடங்குகிறது. திமுக தன்னை ஏன் மறுகட்டமைப்பு அல்லது மாற்றங்களுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னா, 1967, 77க்கு பின்பு ஒரு மாற்றம் இருக்கும் என்று சொல்லி வந்த தாவேகா ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி விட்டது. அவ கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த காலங்களில் இருந்ததை விட கொஞ்சம் தன்னை மாற்றம் செய்ய வேண்டிய தேவை இயல்பாகவே காலத்தின் சூழலால முதல்ல எழுகிறது. அப்ப அதுல அவங்க சில முக்கியமான விஷயங்களை முன்னெடுக்க போறாங்க. முதல்ல மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது. நீங்க தமிழக வெற்றிக் கழகமே கிட்டத்தட்ட ஒரு கடைக்கோடி குமரி மாவட்டம் எடுத்துக்கிட்டா கூட 6 தொகுதிகள் 3 மாவட்ட செயலாளர்கள். அப்ப திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கும் அமைப்பு ரீதியா 78 மாவட்டங்களாக மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருக்கு. அப்ப அது அதிகமான அளவுல அதிகார பரவல் கிடைக்கிற பொழுது அங்கு வேலை செய்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடம். அப்ப நீங்க நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டா கூட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் கூட ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. அப்படி போட்டாலே அது தொகுதி செயலாளர் தான். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கு ஆயத்தமாகறாங்கன்னா 2 தொகுதிகள் அல்லது 3 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர். அப்ப இதை எப்படி வகைப்படுத்துறாங்கன்னா, எங்கெல்லாம் தோல்வி அடைந்திருக்காங்க முதல்ல அந்த தோல்வி அடைந்திருக்கக்கூடிய மாவட்டங்களை மிக முக்கியமாக உடைப்பது. இப்ப திருவள்ளூர் மாவட்டம் ஒரு 10 தொகுதிகள் இருக்குன்னா 10மே தோல்வி, கிட்டத்தட்ட 10 தொகுதிகளும் தோல்வி. சென்னையிலும் உட்பட பல பகுதிகளில் அங்கு மொத்தம் இருக்கக்கூடிய செங்கல்பட்டுகளா இருக்கலாம், காஞ்சிபுரமாக இருக்கலாம், இங்கெல்லாம் ஒரு கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. இன்னொன்று சில மாவட்டங்கள்ல 4 தொகுதிகளுக்கும் சேர்த்தே ஒரே மாவட்ட செயலர் தான் இருக்காங்க. அது ராமநாதபுரமாக இருக்கலாம், சிவகங்கையாக இருக்கலாம். இங்கெல்லாம் 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒரே மாவட்ட செயலர் தான் இருக்காங்க. அப்ப மாவட்ட செயலாளர்களை முதல்ல பகிர்ந்தளிப்பது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று தோல்வி, அந்த தோல்வியினுடைய அடிப்படையில் மாவட்டங்கள் பிரிப்பு. இன்னொன்று வயதின் காரணமாக. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல மாவட்ட செயலாளர்களே பாத்தீங்கன்னா, ராணிப்பேட்டை தெற்குல இருக்கக்கூடிய காந்தி அவர்களுக்கு 80 வயது ஆகுது. இதே மாதிரி ஒரு பெரிய பட்டியல் இருக்குங்க. ஏவா வேலு அவர்களுக்கு 75 வயதுன்னு தொடங்கி திருநெல்வேலியில ஆவுடையப்பன் அவர்களுக்கே 81 வயது ஆகுது, திருநெல்வேலி மேற்குல. இப்படி பல மாவட்ட செயலாளர்கள் வயோதிகத்தில் இருக்காங்க. அப்ப அதையும் மாற்றி ஒரு இளையரத்தை பாய்ச்சுகிற பொழுது அது தாவேகாவுக்கு ஈடு கொடுக்க முடியும். கட்சியில இளைஞரணி செயலாளராக இன்றைக்கு இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாளையே ஒரு செயல் தலைவராக கூட உருமாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது பிற்பகுதி. ஆனா இன்னைக்கு அந்த இளைஞரணியில் இதுவரை அவர் கூட வேலை செய்தவர்களை சிலர் மாவட்ட செயலாளர்களா முன்னகர்த்துறப்ப அவர் கட்சியில் அடுத்த கட்டத்திற்கு வளர்ந்து வருகிற பொழுது அவரோட சேர்ந்து பயணித்தவர்கள்ல மாவட்ட செயலாளர்களாக இருக்கிற போது அந்த விஷயம் ரொம்ப பொருந்தி போகும் அப்படிங்கிற இடம் நோக்கியும் திராவிட முன்னேற்ற கழகம் நகர்றாங்க. ஏன்னா ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் டீம் உதயநிதி தான் அதை கட்டமைக்கிறதுக்கான முனைப்பு தானா இது? இல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தோதானவர்கள் மாவட்ட செயலாளர் ஆக்கப்படுவாங்க. பட் அதுல என்னன்னா, ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இளைஞரணிக்கு போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படல. நீங்க விருதுநகர்ல நடைபெற்ற இளைஞரணி கூட்டத்தில் பேசிய மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இளைஞரணி மாநில செயலாளராக இருந்தபோது இருந்தவர்கள் எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, எத்தனை பேர் அமைச்சராக இருக்காங்கன்னு பெரிய பட்டியல் படித்தார். நீங்க இந்த சட்டமன்றம் நம்ம பார்க்கலாமே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு இருந்தவர்கள் இளைஞரணி பொறுப்பில் இருந்தவர்கள் எத்தனை பேர் சட்டமன்றத்தில் இருக்காங்க. அப்ப அவர்களை அடுத்த கட்டத்துக்கு அரசியலை நகர்த்தி ஒரு மாவட்ட செயலாளர் இடத்துக்கு முன்னகர்த்துறதன் வழியா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்கால அரசியலையும் அது ரொம்ப பெரிய அளவுல கை கொடுக்கும். இன்னைக்கு தாவேகாவினுடைய இளைஞர் பலத்தையும் அது ஈடு செய்யறதா இருக்கும். இதுல இன்னொரு ஒரு சிக்கல் கூட இருக்கு சார். திமுகவுக்கு இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களாக இருப்பவர்கள் பலர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்காங்க. அப்ப அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறவங்கள மாத்திட்டு 2 பேரா பொறுப்பு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கட்சி வளரும். ஆனா அவர்கள் எம்எல்ஏக்கள், அந்த எம்எல்ஏக்களே இன்னைக்கு பல சிக்கல்கள்ல பல அதிமுக போன்ற கட்சிகள் இருக்கிறப்ப இந்த எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பதவியை எடுப்பது அல்லது விடுவிப்பது என்பது திமுகவுக்கு ரொம்ப இலகுவாக இருக்குமா? ஒருவேளை அதை கொஞ்சம் நுணுக்கமா எந்த அளவுக்கு கையாள போறாங்கிறதும் இதுக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும்னு பாக்குறேன். இன்னொன்று, பெண்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் அடிப்படையிலேயே நம்ம பார்த்தோம்னா பெண்கள் ஓட்டு பெரிய அளவுல விஜய் அவர்களை நோக்கி ஷிஃப்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்த பிறகு 1,70,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்ட பின்பும் பெண்கள் ஓட்டின் பெரும்பகுதி விஜய் அவர்களை நோக்கி நகர்ந்திருக்கு. அப்ப கட்சிக்குள் அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற பிரிவுல பெண் மாவட்ட செயலாளர் இன்னைக்கு விரல் விட்டு என்ன எனக்கு தெரிந்து கீதா ஜீவன் அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க ஒட்டுமொத்தமா. அவை அந்த பெண் மாவட்ட செயலாளர்களுக்கான வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது பெண்களை வேறு வகைகளில் அதிகாரம் அளித்தல், அது மாதிரியான இடம் நோக்கியும் திமுக முன்னகரும். ஜென்சியை குறிவைத்து சில வேலைகள் நிச்சயமா இந்த முறை திமுக செய்தாவாங்கன்னு நான் நினைக்கிறேன். புதிதாக ஒரு அணி கூட அதுக்கு உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. 18 வயது முதல் ஒரு 22, 25 வயதுக்கு உட்பட்டவர்களை உள்ளடக்கி, எப்படி அதிமுக விஜயகாந்த் அவர்களுடைய வரவுக்கு பிறகு இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை உருவானதோ, அன்னைக்கும் இளைஞரணி இருந்தது, கட்சியில மாணவர் அணி இருந்துச்சு. ஆனா அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையை உருவாக்குனாங்க. அது போன்ற ஒரு கட்டாயம் இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கு. அது மாதிரி ஒரு ஜென்சியை குறிவைத்து ஏதாவது ஒரு அணி கூட புதிதாக உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கு.